எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கொண்டுட்டு உள்ள போக ஆம்பளை வெளியே ஆம்பளை என்ன பொம்பளை அடிக்க கூடாது. எங்க அம்மா அடிச்சு அதுக்கு வரல. நான் வந்து எங்க அம்மாவுக்கு வேண்டிதான் நிக்கிறேன். எங்க அம்மா உதச்சாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. ஆமா, இந்த ரிப்போர்ட் என் கார்ல தான் இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கு. சஞ்சய் அந்த ரிப்போர்ட் எடு சஞ்சய், ஃப்ரண்ட் சீட்ல தான் இருக்கு சஞ்சய் ரிப்போர்ட். எங்க அம்மாவும் உதச்சாங்க, பயாப்சி கொடுத்துருக்கோம். அவங்கள பிடிச்சுதான் வச்சிருந்தோம். உங்ககிட்ட நான் வந்து பிடிக்க கூடாது அப்படிதானே? எங்க அப்பா அடிச்சாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கூடுங்க, அவனை விடக்கூடாது. அண்ணா 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 இங்க வாங்க அண்ணா. ஆம்பளைங்களை அடிக்கிறது பிரச்சனை இல்ல. அம்மா உதச்சாங்க. அடிக்கிறது பிரச்சனை இல்ல, அடிக்கிறது பிரச்சனை இல்ல. எங்க அம்மாவை உதச்சிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நாங்க அடிச்சோம். உதச்சனால்தான் அடிச்சு வெளில இருக்கணும். போன் பண்ணிருந்தா என்ன பண்ணிக்கிறேன் சேர் உடைச்சிருக்கு. எங்க அப்பாவை மண்டையில அடிச்சாங்க. எங்க வயசான பாட்டி யாரையும் விடக்கூடாது, யாரையும் விடக்கூடாது. காலைல 8 மணி 11 மணி வரை ரைட்ல இருக்காரு கடையில. நீங்க எங்க குடும்பத்தை அடிச்சு கொல்றேன்னு வந்திருக்கீங்க. இந்த நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. ஆனா நாற்பது வச்சு உள்ள ரவுடி பையன் எல்லாம் வந்துட்டான். நாயங்களா என் உடம்பு சின்ன உடம்பு தான், பெரிய உடம்பு இருந்தாலும் அவன் ஏறி என்கிட்ட வரும்போது உட்காருங்கன்னு சொன்னா உடனே அவன் என்கிட்ட ஏறிட்டான். அவ்வளவுதான். அவனை பிடிச்சி தள்ளனேன். அவன் இவனை பிடிச்சி தள்ளனா என் தம்பி தொட்டா எனக்கு இருக்குமா? நான் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு நான் 10 அடி பட்டாலும் ஒரு அடி கொடுக்காம விட மாட்டேன். பிடிச்சி அவனை உட்கார வச்சேன், கழுத்து பிடிச்சி 2 பேரும் அடிச்சோம். எங்க அம்மா உதச்சு அதுல இங்க பாருங்க சுத்தி என் மேலதான் அவன் கிடந்தான். சுத்தி இருந்து எல்லாமே அடிபட்டு அவன் அடிச்சுதான் இல்லை. நீங்க சொல்லுங்க பிரதர், இங்க பொம்பளைங்களை அடிச்சுட்டு சும்மா விடுவோமா? ஜெயாங்கிள் ஃபுல் வீடியோ இருக்கு. முதல்ல அவங்க தான் கை வச்சாங்க. முதல்ல வீடியோ எடுக்குது. சோசியல் மீடியா பேசணும், அதுல பேசணும். பக்கத்து லீடர் வந்தன்மை உங்களை தாண்டி வர தாழ்
என் வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில இருக்க 55 வருஷத்துக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஒரு நாய் கூட வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன். அட்ரஸ் இல்லமா நீ ரவுடி மாதிரி பேசுற. எங்க அம்மா ரவுடி மாதிரி என் அம்மா நீங்க பேசாத. என் ஒய்ஃப் மோசமா ஏய் இருக்கு. கார்கில கொடுங்க, அவர் கூட்டிட்டு போறேன். வேண்டாமா, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஒரு பொம்பளைன்னா என் அம்மா என்ன என்னாலும் பண்ணிடுங்க. கார்கில கொடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். பாத்த கையெடுங்க பாத்த. இந்த இவளை மட்டும் விட்டா கேட்டியா? இந்த இவதான் பெரிய பிரச்சனை. கார்கி எங்க தங்கம்? நீ வெட்டத்தோட வந்திருக்க எல்லாம் எங்க வீட்டுக்கு. கார்கில கொடுங்க, கிளம்புறோம்னாக்க நான் சொல்றேன். ஆமா நீ வேற விஷயத்துக்கு கொண்டு வந்திருப்ப வெட்டு கத்தி. ஆமா ஆமா நீ சைடுல வச்சிருப்ப. வேண்டாண்டா வேண்டாண்டா நான் சொல்றேன், நீங்க பொறுமை இருந்து கேக்குறீங்களா என் பேச்ச? சார் கொலை மிரட்டு கொலை பண்றாங்க சார். கொலை பண்றதுக்கு வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்குள்ள சஞ்சய் அந்த ரிப்போர்ட் வண்டிக்குள்ள. ஆனா அந்த வண்டிக்குள்ள ரிப்போர்ட் மட்டும் இருக்கணும். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இந்த வண்டிங்க. இந்த வண்டியில ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்கணும். ஸ்கார்பியோக்குள்ள எங்க அப்பா உள்ள வாங்க சார். நீங்க அத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, உடைச்சிருக்கீங்க. இல்ல பிரச்சனை வேண்டாம் உள்ள கிட்டுறீங்க. இவன் தான் இருக்காங்க சார். உள்ள வந்து அடிச்சு உடைச்சு அப்படி இப்படி இது அம்மாவோட யூட்ரஸ் ரிப்போர்ட். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். வயத்துல மிதிச்சிருக்கான். வயத்துல திமுக கூட நான் திட்டி இருக்கேன். அவங்க கூட வீட்டுல வந்தா கிடையாது. நாம் தமிழர் ரவுடி பேர் அம்மா லேடி ஒரு அம்மா சமாதானம் பேசுறேன். போக மாட்டோம். விடுன்னு சார் நான் சொல்றேன் சார். சம்பந்தப்பட்டவன் நானு. சம்பந்தப்பட்டவன் எங்க இருக்கான் சார்? சார் ஆக்சுவலா என் வீட வந்து பாருங்க. இன்னொரு ஊருக்கார எங்க வீட்டு உள்ள வந்து பிரச்சனை பண்ணீங்க. என் வீடு ட்ரெஸ் பாஸ் பண்ணி ஒரு பீச்ச உள்ள வச்சு என்ன என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க வருவாங்க.
எங்க அம்மாக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு சார். ஹாஸ்பிடல் ஒரு நிமிஷம் அடி, ஒரே நிமிஷம் சார். நான் வெளியில டாக்டர் சார். நின்னுட்டு எங்க அம்மாக்கு ஒரே நிமிஷம். பேச விடுங்க, பேச விடுங்க. சார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த லேடி என்ன நான் பேசுறேன் சார், நீ சொல்லு. சார் நம்மகிட்ட ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 2 தடவை ஆர்டர் போட்டு சார் அவங்களே கரெக்ட் தான் சார் விசாரிக்கீங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது பாருங்க அக்கா, வீடியோ இருக்கு. என் வீட்டுல அக்கா மாதிரி உங்களை விட்டோம், அக்கா மாதிரி விட்டோம். பிரச்சனையாச்சு. என் வீட்டுல ட்ரெஸ் பாஸ் பண்ணிருக்கேன். உனக்கு பேசணும்னா என் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் ஆகும். உள்ள போயிடும்.